பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் வந்து நிற்கிறோம். ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளே நாம் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ஆண்டை நமக்கு கடந்து செல்ல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை சோதரிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 கர்த்தாவே சோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி வேளைக்காக உமக்கு நன்றி. இப்போ எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வர முடியும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலக்கி போடும். இன்றைக்கு எங்கள் ஆராதனை மகிமையான ஒரு ஆராதனையா, ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையா, தேவனுக்கு ஏற்புடைய ஒரு ஆராதனையா கர்த்தர் மாற்றித்தார வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றுமான இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றுமான இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில் தாக்கும் கர கொண்டு மார்பில் சேர்த்தடைந்த அன்பை என்றும் பாடுவேன். தாக்கும் கர கொண்டு மார்பில் சேர்த்தடைந்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. அனை அவர் கை தந்து ஜீவபால் என்றும் ஓடுவேன். காட்டி என்னை அவர் கை தந்து ஜீவபால் என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீழ்
ஆத்மாவும் தேகம் யாவும் என்று கீழ்ந்து தொண்டு செய்யுமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அக்கினியில் நடந்து வந்தேன், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை. தண்ணீரை கடந்து வந்தேன், நாங்கள் மூழ்கி போகவில்லை. உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகலை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும். கடலை நீர் கிளம்பி செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையா தகர்த்தி, செங்கடலை கடந்து செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையா தகர்த்தி, கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும். பலவித சோதனையா உடவிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. பலவித சோதனையா உடவிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமையை காணோ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமையை காணோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம்.
ஆமென். வருடங்களை அவருடைய கிருபையினால் கடந்து வந்திருக்கிறோம். ஓராண்டு நாம் முடித்து விட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, நம்முடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். என் கருவில் தோன்றின நாள் முதல் என்னை சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் கொடியேற்றுவே, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயுதம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயுதம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே நாமே மறவே செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்
நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து அந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் இந்த பாடல் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. என்னகோ என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னகோ என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, நாமத்தாலே நடக்கும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே நடக்கும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னகோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னகோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ
ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, நாகத்தாலே நடக்கும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, சொந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர், சொந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர், நடைந்திடுவே உயரை பறந்திடுவே, நடைந்திடுவே உயரை பறந்திடுவே, என்னகோ எந்த துணையாளரே, நாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னகோ எந்த துணையாளரே, நாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, நாகத்தாலே நடக்கும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே நடக்கும் போது என்னை கேட்பவரே, என்னகோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னகோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மோடு கூட நடத்தி செல்லிருக்கிற தேவன். பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். வானாதி வானங்கள் கொள்ளாத அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். இதுவும் ஒரு புதிய பாடல். வானாதிவானங்கள் கொள்ளாத தேவன், வார்த்தையால் வர்ணிக்க கூடாத அவரை நாம் ஆராதிக்கிற வேளையில், கொள்ளாதவரை வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, கூறாமல் புகழ் நான் பாடுவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே.
பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. ஆமென். ஆண்டவரே, பரலோக கவனம் ஈர்க்கப்பட்டு எங்கள் மத்தியில தேவ பிரசன்னம் இறங்கணும் ஆண்டவரே. glory. ஆமென். glory Jesus. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாது தேவன் அவர் வார்த்தையாலே அவரை வர்ணிக்க முடியாது. உம்மை துதிக்கிறோம். Yes, oh God. Oh glory. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் என் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே. நீ போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி let's worship the Lord. ஆண்டவரை மகிமைப்படுத்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி glory Jesus. தேவ பிரசன்னம் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியில். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோகத்தின் கவனத்தை நாம் ஈர்த்திருக்கிறோம். ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறான். எப்போதும் என் அருகே நீர் வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் எல்லாமே என்னால் உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. விலகாத பிரியாத உம் சமூகம் ஆண்டவரே என்னோடு கூட நிரந்தரமாக இருக்கணும். அப்படியே கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. ஒரு குறைவில்லாமல் என்னை அற்புதமாக என் தேவன் நடத்தினீர் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வந்தது. ஆனால் ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. உம் சமூகம் எப்போதும் எனக்கு முன்பதாக சென்று கொண்டிருந்தது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. 1000-10,000 தூதர்கள், கேருபின் சேராபின்களும், 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து பரிசுத்தர் 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 என்று போற்றி துதிக்கிற அந்த உன்னதமான தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஓ ராகா ஷபரா பௌரி அந்தரபா ஹalleluya. நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. ஆமென். Thank you. Glory. ஆமென், ஆமென் ஆண்டவரே. என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே
உயர்த்து. அந்த வானாதிமானங்கள் கொள்ளாத தேவன், வார்த்தையால் வர்ணிக்க முடியாத தேவன், ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை 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 வேண்டும் ஆண்டவரே. லீபா ராபா ராதா ராபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. க்ளோரி. ஆண்டவரே உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி ஆண்டவரே விலகாத பிரியாத உம் சமூகம் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓயாமல் உம் புகழ் நான் பாடணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய சமூகம் ஆண்டவரே விலகாத உம்முடைய ஆண்டவரே சமூகம் எப்போது என்னோடு கூட இருக்கணும். நன்றி. எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்த தேவன் அற்புதமானவர் அற்புதமானவர். நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அது வசனம் சங்கீதம் 121 வசனம். கடந்த ஆண்டினுடைய ஒரு வாக்கு தத்தம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அற்புதமாக நம்மை ஒரு தீங்கு நம்மை அணுகாதபடி ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தார். அற்புதமாக ஆண்டவர் அதை கொடுத்தார். கொடுக்கும்போது அது தெரியாது என்ன ஆண்டவர் இந்த வார்த்தையை தராருன்னு தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் அந்த வார்த்தையை முன்கூட்டியே கர்த்தர் நமக்கு தந்து நாம் அந்த சங்கீதத்தை அந்த வார்த்தைகளை அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு இந்த 12 மாதமும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தினார். உங்களுக்கு தெரியாது எத்தனையோ போராட்டங்கள் பயங்கரமான காரியங்களை நாம் கடந்து வந்தோம். இந்த வார்த்தை வாக்கு தத்துவம் தான் எங்களை நடத்தினது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்ம அற்புதமாக இதுவரைக்கும் காத்து வருகிறார். 91வது சங்கீதம் 10வது வசனம் இப்படியா சொல்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தீங்கு உனக்கு நேரிடாது, கொள்ளை நோய் உன் கூடாரத்தை அணுகாது. அப்படி ஆண்டவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டு முழுவதுமாக பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லிடுவோம். அவர் தான் நம்முடைய தேவன், வாக்கு தந்த தேவன். அவர் வாக்கு மாறாதவர். தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஏன்னா அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4:18 வசனம். கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்து காப்பாற்றி, அதுதான் ஆண்டவருக்கு நோக்கம். நம்மை பாதுகாக்கிறது, நமக்கு ஒரு தீங்கு வராதபடி ஆண்டவர் காக்கிறதின் நோக்கம் என்னவென்றால் அந்த பரம ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். நாளை ஆமேன்னு சொல்லுவோம். சும்மா வந்து சர்ச்சில் அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் அட்டண்டன்ஸ் காசு கொடுத்து கூட போட்டிருக்கிறேன், மிரட்டி போட்டிருக்கிறேன், போட வச்சிருக்கிறேன். டேய் அந்த மானிட்டர் சொன்ன எனக்கு ப்ரெசன்ட் போடணும், பயப்படுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இங்கே யாரும் உங்களை மிரட்டலை. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, ஆண்டவரை நேசிக்கிறவங்க அமைதியாக உங்களால் வீட்டில் உட்கார்ந்து இருக்கவே முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் அற்புதமானவர். நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தை வாக்கு தத்தத்தின்படியே இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி பாட போகிறோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக.
தேங்க்யூ ஜீசஸ். நன்றி உள்ள நிறைவுடன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடல்களை பாடும்போது ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கலாம். நன்றி உள்ள நிறைவுடன் நன்றி பரிசுத்தக்கே தேவகுமாரன் இயேசுவை தந்தா நன்றி உள்ள நிறைவுடன் நன்றி பரிசுத்தக்கே. கரங்களை உயர்த்தி ஆமென். நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்கா. பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்கா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. Glory, glory Jesus. ஆண்டவரே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்க போறோம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை பார்த்து நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய். எல்லாரும் கரங்களை முயற்சி. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வசிக்கிற ஒரு தேவன் தெய்வமே. இதோ மனிதர்கள் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த வரிகளை நாம இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். நன்றி செலுத்தி ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை காத்தீரே, இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தீரே, கரம் பிடித்து நடத்தினீரே, எங்களை விட்டு விலகாமல் இருந்தீரே, எங்களை கைவிடாமல் இருந்தீரா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை ஆண்டவரே. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. glory glory hallelujah. எல்லாரும் சேர்ந்து அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம்
எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, கடந்த 12 மாதம் இந்த கடைசி நாள் ஆண்டவரே, 365வது நாள், இந்த கடைசி நாள், கடைசி நிமிடம் இதுவரைக்கும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்துட்ட நாட்களில் எங்களை கண்மணி போல காக்கிற ஒரு தேவன் தானே நீ ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே போராட்டங்கள் வந்தது, அக்னி போல ஆண்டவரே சூழ்நிலைமையில் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் வேகவில்லை ஆண்டவரே. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை. உங்கள் கிருபை, எல்லாரும் சொல்லுங்க, உங்க கிருபை, எல்லாரும் சொல்லுங்க, உங்க கிருபை எங்களை விட்டு விலகலை, இமைப்பொழுதும் விலகலை. ஒரு ஆண்டு கண் இமைக்கிற நேரம் கூட அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாது இருந்தது. ஓரா காபா ஷகாலா ரபா ரிபாதாரமா. நன்றி, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். க்ளோரி, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரபா ஷதாரி கபரபா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சோத்தரித்து கொண்டே இருப்போம். சோத்திரத்தோடு ஆண்டவரை துதித்து கொண்டே அந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவரே, புது கிருபையினால இந்த காலை வேளையில் எங்க தலையை முடிசூட்ட வேண்டும் ஆண்டவரே. வருஷங்களை நன்மையினால முடிசூட்டுகிற தேவன் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரை வருஷத்தை ஆண்டவரை முடிசூட்டி வந்தீரே. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் வெற்றி நடை போடத்தக்கதாக ஆண்டவரே, இப்போ வெற்றி பெற்றவர்களா நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படணும். க்ளோரி, ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரபா ஷகாலா ரபோ ரியாதாரமோ ரியாந்தாரபா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, சோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. 2026க்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். கரங்களை தட்டி, இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன், நமக்கு உதவி செய்த தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, சோத்திரம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை அற்புதமாக நடத்துவார். ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே நின்றவனமா ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷத்தோடு ஆண்டவரை கொண்டாடுவோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி கொண்டு வந்தால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். தேங்க்யூ, சோத்திரம், சோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா ஆண்டவரே, கடந்த நாட்களிலே ஆண்டவரே கரம் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறேன். கனிவுடன் நம்மை அரவணைத்து பாதுகாத்திருக்கிறேன். கண்மலையின் மேல் நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும், நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும்.
சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பெருநாள் புது நன்மையால் ஆமென். இப்போதே புது நன்மை கிருபை ஆமென். நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு மகிமை. கடந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் கண்மணி போல காத்தார. இவ்வளவுதான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? எத்தனை அற்புதமாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டுக்குள்ள இந்த புதிய நாளுக்குள்ள நாம் பிரவேசிக்க நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நடத்தும் புதிய நாள். நல்ல கரங்களை உற்சாகம். ஓ ஆமென். கிருபை என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், இந்த வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா.
மேலாக நன்மையை தருகிற தேவன். நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும். ஆமே, நல்ல கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேதனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேதனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, அநேக சவால்கள் வரட்டும், சத்துருநாய் எனக்கு எதிராய் வரட்டும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஆமென், அல்லேலூயா. எபனேசர் இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்தார், இனியும் நம்ம விட்டு விலகாத தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட ஒரு பாடலை பாடும்போது உங்கள் காணிக்கையை கொண்டு வந்து படைத்து இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காத்து யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எங்கள் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே, மகிமா நீரூற்றிடுமே, மகிமா நீரூற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே
துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. கண்களை மூடி செபிப்போம். நல்ல பிதாவே, இப்போவும் நாங்கள் ஏறெடுத்த இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கடந்த 2025 முழுவதுமாக எங்களை பாதுகாத்து நடத்தினீர் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு 2020 ஆண்டு 26 நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களை அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதியும். பல 1000 மடங்கு தேவனுடைய கரத்தில் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 2026க்கான வார்த்தை எபினேசர், இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்ற வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்திக்கு நான் கடந்து போக முடியும். 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் வாசிங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தியர் கையிலே இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு. எங்களுக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் தேசத்திற்கு, எங்கள் பட்டணத்திற்கு இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வாதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்ற பெயரை வச்சார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மிகுந்த போராட்டம் உபத்திரவங்களுக்கு மத்தியில் தான் இந்த கல்லை நிறுத்தி இருக்கிறாங்க. அப்போது இதற்கு முன்பதாக ஏராளமான போராட்டங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 13வது வசனம். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கைக்கு விரோதமாக இருந்தது. ஆண்டவர் இதுவரை நம்மை நடத்தினார்.
அற்புதமாக பாதுகாத்து கொண்டார். கடந்த ஆண்டில் அநேக இழப்புகள், அநேக மரணங்கள், போராட்டங்கள், அவற்றுக்கு மத்தியில் கர்த்தர் நமக்கு எபெனேசராக இருந்திருக்கிறார். அந்த எபெனேசர் என்கிற கல் பின்வரும் சந்ததிக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அதை பார்த்தவர்கள் கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு என்ன செய்தார் என்பதை அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர்களை வழி நடத்தினார் என்பதை காண்பிப்பதற்காக அந்த கல், எபினேசர் என்கிற அந்த கல் அங்கே வைக்கப்பட்டது. எபினேசர் என்பதற்கு உதவியின் கல் என்றும் அல்லது ஞாபக குறியீட்டின் கல், இதுவரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு வந்தார் என்று நிறுத்தி வச்சாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது உதவியின் கல், இதுவரைக்கும் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார், உதவியின் கல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது யாருக்கு அடையாளமா, இந்த கல் யாருக்கு அடையாளமா இருக்கிறது என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமேன். ஒரு கல்லை நான் வைக்கிறேன், அந்த கல்லின் மேலே எவன் மோதுறானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேலே விழுமுதுமோ அவன் நசுங்கி போவான். ஆண்டவருக்கு விரோதமாக இதுவரைக்கும் எழும்பினவன் நிலைச்சதா சரித்திரமே இல்லை. கிறிஸ்தவத்தையே அழித்து விடுவோம், வேதாகமத்தையே உலகத்திலேயே இல்லாமல் ஆயிடும்னு சொன்னான். அவன் வீட்டில் தான் வேதாகமம் அச்சிடுகிற ஒரு பைபிள் சொசைட்டியாக அங்கே நிறுவப்பட்டு இன்றைக்கும் அது அங்கே இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உதவியின் கல்லாக இருக்கிறார், ஞாபக குறியின் கல்லாக இருக்கிறார். நம்ம மறந்து போகாதபடி ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தி கொண்டு, கர்த்தர் நம்மை ஒவ்வொருவருக்கும் இம்மட்டும் உதவி செய்தார் என்று அந்த வார்த்தையிலேயே நன்றி நிரம்பி இருக்கிறது. ஆமேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த ஒரு நன்றி உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் இருக்கணும். ஆமேன் சொல்லணும். ரொம்ப போராடி தான் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இது வாக்குத்தத்தமாக இருக்குமா அப்படியெல்லாம் யோசித்து தான் எடுத்தேன். ஆனாலும் ஆண்டவர் இதை அற்புதமாக என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இம்மட்டும் மாத்திரம் அல்ல, நம்முடைய எதிர்காலத்திலையும் இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்ற முழு நிச்சயத்தை இந்த வசனம் நமக்கு தருகிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆகையால் இந்த வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். இந்த வார்த்தையின் மூலம் நாம் இன்னும் தைரியம் அடையலாம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலனாய் இருக்கிற கர்த்தர் நம்மை தம்முடைய ஓங்கிய புயத்தை கொண்டு நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவார். நாம் கர்த்தருக்குள்ள பலப்படுவோம், திடப்படுவோம், தைரியம் அடைவோம். ஆமென். நாம் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் கர்த்தருக்குள்ள பலப்படுவோம், திடப்படுவோம், தைரியப்படுவோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு திடமனதாக இரு, நான் உன்னோடு கூட, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், கலங்காதே, திகையாதே. அதை வாசிக்கும் போது எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இஸ் எ கிரேட் வாரியர். அவர் ஒரு பெரிய யுத்த வீரன், பல யுத்தங்களை நடத்தி ஜெயத்தை பார்த்திருக்கிறார். ஆனால் ஒரு தலைவனாய் இந்த தேவனுடைய ஜனங்களை நடத்தணும்னா அது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. அவர் அந்த லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் தயக்கம். ஆண்டவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இது தனிப்பட்ட வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கு. அப்படி சொன்ன பிறகும் அவர் தயக்கமாக இருக்கிறார். ஆண்டவர் முதலே மோசைக்கிட்டே சொல்லிட்டார், இந்த நான் போன பிறகு இந்த ஜனங்க மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருப்பாங்களே, அவங்கள எப்படி ஆண்டவரே நடத்துறது, யார் நடத்துவாங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லலை. ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர் அவருடைய திருவுள்ள சித்தத்தை யாருக்கும் அவ்வளோ லேசாக சொல்லிட மாட்டார்.
அப்படி மோசே கேட்ட பிறகு he was very concerned about the second line leader. ரெண்டாவது தலைவன் யார்? இந்த ஜனங்களை இந்த 40 வருஷம் நான் நடத்திட்டு வந்துட்டேன், எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டேன், இதுவரைக்கும் இவங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன், இப்போ யார் நடத்துவாங்க? என்ன போல யார் நடத்துவாங்க? அப்போ ஆண்டவர் மோசேயோடு கூட சொல்றாரு, என்னுடைய ஆவியை பெற்ற ஒருத்தன் இருக்கிறான், நூனின் குமாரன் ஆகிய யோசுவா, அவனுக்கு உன்னுடைய கனத்தில் கொஞ்சம் கொடு. அவன் செகண்ட் லீடர் தான். உன்னுடைய கனத்தை உனக்கு நான் தனியான ஒரு கனம் கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் யோசுவாவோடு கூட சொல்றாரு, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லுவோம். நீ பலம் கொண்டு திடமானதா, ஒருத்தனை உன்னை எதிர்க்க முடியாது. இந்த வார்த்தை எனக்கு தந்தார் ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப பர்சனலாக பாஸ்டர் ஐசக்கும் சமீப காலத்தில் இதே வார்த்தையை பாஸ்டர் ஐசக்கும் ஆண்டவர் தந்தார் அடியேன் மூலமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார். நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் என்ன தனிப்பட்ட விதத்தில் பேசி நடத்தினார். உன்மேல் ஒருவன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஊசூர் சண்டேஸ் ஏரியா சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் முடித்த பிறகு 2 நாட்களுக்கு முன்னால் சௌரி வந்து சொல்லும்போது சொன்னாங்க, இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் எழும்பியிருக்கிறாங்க. நான் ஊசூர் போகும்போது ஒரே ஒரு சபை கூட இல்லை. சேக்கனூரில் கிறிஸ்தவர்களையே அனுமதிக்கவில்லை. நான் தான் முதல் தடவை உள்ளே போயிருக்கிறேன். அந்த தலைவரை பார்த்து, அந்த யூத் பிரசிடெண்ட்டை பார்த்து, கோபி டெய்லரை பார்த்து பெர்மிஷன் கேட்டு அந்த ஊருக்குள்ளே, மிக மோசமான ஊர், இந்த ஊருக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவனுடைய படக்காட்சியை போட்டு கொண்டிருக்கிறேன். லைப்ரரியிலேருந்து கரண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ரீலர் 2 ரீல் ஓடும்போது ஒரு வாலிப பையன் அப்படி குதிச்சு வரான். யாருடைய பெர்மிஷனில் போடுறீங்க? நான் தான் அங்கே நின்றுட்டுருக்கிறேன், படம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், தம்பி நான் தான் பெர்மிஷன். யார்கிட்ட? நான் தான் யூத் செக்ரட்டரி, நான் யூத் பிரசிடெண்ட் கோபிக்கிட்ட வாங்கினேன். இது எனக்கு தெரியல. நான் தலைவரை பார்த்தேன், பிரசிடெண்ட்டை பார்த்தேன், செக்ரட்டரியை பார்த்தேன், எல்லாரையும் பார்த்து தான் உங்கள் ஊருக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த குளத்துமேட்டில் அந்த சர்ச்சு, பூதூர்லேருந்து குளத்துமேட்டுக்கு வந்தோம். 15 ரூபா இந்த குரூப் ஹவுஸ் இருக்கு பாருங்கள், அந்த வீட்டில் தான் ஊசூர் சர்ச்சு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 7 பேர். அதுக்கப்புறம் குளத்துமேட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு நாங்கள் வரும்போது அங்கே 50 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. இங்கே வரும்போது அந்த வாடகை ஒரு வீடு, அந்த வீட்டில் ஆரம்பிக்கும் போது மைக்கெல்லாம் ஸ்பீக்கரெல்லாம் மேலே கட்டியிருந்தோம். அது எனக்கு ஞாபகம் இல்லாமல் நான் மைக்கில் அந்நிய பாஷை பேசினேன். அப்போது ஊருக்குள்ளே போகும்போது சிஸ்டர் எஸ்ஸரை பார்த்து ஒருத்தர் சொன்னானா, யார் நாய் மாதிரி கத்துறீங்க, நாளைக்கு அந்த குடிசையே இருக்காது, அந்த வீட்டையே எரிச்சிடுவேன்னு சொன்னேன். நான் கொஞ்சம் கூட பயப்படல. சொன்னேன், யார் சொன்னானோ அவன் எனக்கு முன்னால் வந்து உட்காருவான், முதல் ஆளாக எனக்கு முன்னால் வந்து உட்காருவான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு தீங்கு செய்யும்படியா ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும். இது எனக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களோடு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் மேலே கை போடுறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் தம்முடைய சிறகுகளால் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெலிஸ்தியர் எப்பவும் போராடிட்டே, இவங்க இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பட்டணங்களை கிராமங்களை பிடிச்சு எடுத்துக்கிடுவாங்க. அடிக்கடி அவங்களோட போராடி கொண்டிருந்தாங்க. அப்படி தான் இங்கே சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர் தங்களை தாழ்த்தி தேவனுடைய
ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்பி ஜனங்கள் எல்லாரும் தேவனை ஆராதித்து உயர்த்தி மிஸ்பா என்ற இடத்துல ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நம்மை அவர் வெற்றியை தருகிறார். அந்த அவர்கள் ஆராதிக்க தொடங்கின போது அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே இடம், அதே எதிரி பெலிஸ்தியர். ஆனால் இந்த தடவை கர்த்தர் அவர்களோடு இருந்ததினால அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கரங்களை தாட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் எந்த இடத்துல தோற்று போனீர்களோ உங்கள் ஆராதனை நேரங்களையும் ஜெபங்களையும் அதிகமாக்கி இந்த புதிய ஆண்டில், புதிய நாளில் ஆண்டவரோடு நெருங்கி உங்கள் உறவை புதுப்பித்து கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ, தோற்று போனீர்களோ, அதே இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் நிமிரச் செய்வார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 7:3 அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தாரை யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவளானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதனால தான் பெலிஸ்தர் இவர்களோடு யுத்தம் பண்ணார்கள். இவங்க அந்நிய தேவர்களை தங்கள் மத்தியில் வச்சிருந்தாங்க. இன்றைக்கும் அருமையான தேவ சனமே, தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய காரியங்கள் உன் நடுவில் உன் வாழ்க்கையில் இருக்குமானா ஆண்டவர் அமைதியாக விலகிடுவார். ஆண்டவர் இந்த ஜனங்க ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று இஸ்ரவேல் குடும்பத்தாரை சாமுவேல் எச்சரிக்கிறார். ஆமென். உங்கள் முழு இருதயத்தோடு, ஆண்டவருக்கு எல்லாமே முழுமையாக வேணும். இந்த ஒரு கல் வச்சிருக்கிறாங்க இங்கே, அதுதான் எபனேசர். ஒரு முழு கல் இல்லை, கல் மேலே கல் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் சொன்னேன், அந்த கல் சரியில்லையே என்று சொன்னேன் பாஸ்டர் ஐசக்கிட்ட. அவர் சொன்னார், பலிப்பீடம் முழுமையான கல்லை தான் கட்டணும், உளிப்படாத கல்லாக இருக்கணும். அதனால் அப்படியே கரடு முரடாக இருக்கிற கரடு முரடாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பலிப்பீடமாய் அதை மாற்றும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த இடம் நமக்கு எபினேசராய், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பெலிஸ்தர் எப்பொழுதும் இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய பட்டணங்களை எடுத்துக்கொள்வார்கள். 1 சாமுவேல் 4:10-11 வாசிப்போம். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த யுத்தத்தில் 30,000 பேரை சாக கொடுத்தார்கள். அவங்க சுய பலத்தில் சார்ந்து கொண்டு அங்கே அவர்களோடு யுத்தம் பண்ண போனார்கள். தோல்வியை கண்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் சுய பலத்தின் மேலே சார்ந்து கொள்ள வேண்டாம். அடுத்த அந்த வசனம், ஓப்னேயும் மாண்டார்கள். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. தேவனுடைய பெட்டி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 22வது வசனம், 4:20, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால மகிமை இஸ்ரவேலரை விட்டு அற்று போயிற்று, விலகி போயிற்று. பினகாசுடைய மனைவி அவன் பிள்ளையை பெற்றான். ரொம்ப வேதனையோடு சாகிற நேரத்தில் அவன் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு இக்கபோத்துன்னு பேர் வைக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 21வது வசனம், தேவனுடைய பெட்டி, அதாவது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவ பிரசன்னம் தங்கி இருக்கக்கூடிய பெட்டி. அந்த தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே கிருபாசனம் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா?
யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க படத்தில்? 2 கேருபீன் இருக்கிறது தான் கிருபாசனம். அப்போ ஆண்டவர் அந்த கிருபாசனத்தில் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறார். கிருபாசன தண்டையில் நெருங்கி வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கிருபாசனத்தை விட்டு வெளியே போகும்போது சத்துரு நம்ம மேலே வருவான், பலன் கொண்டு வருவான். ஆண்டவருக்கு சோதரர் ரொம்ப கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால அல்லேலூயா மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போனது. ஆண்டவருக்கு சோத்திரம். மகிமை போயிடுச்சு. அதனால தான் தோல்வி. ஏலியுடைய பிள்ளைகள் 2 பேர் மரித்து போகிறார்கள். மரண தருவாயில் ஒரு ஆண் பிள்ளையை பெறான். நேற்று கூட யாரும் சொன்னாங்க, பெண் பிள்ளைகளை பெற்றா அவ்வளோ சந்தோஷம் இல்லை, ஆண் பிள்ளைகளை பெற்றா ரொம்ப சந்தோஷம். ஆமேன் ஆமேன். சந்தோஷம் நான் சொல்கிறேன், சந்தோஷத்தை தான் அவங்க அப்பா இருக்கிறார தெரில. அவன் பிறந்த உடனேயே 6 கர்ப்பம் விழுந்து போச்சு அந்த அம்மாவுக்கு. 6ஆவது என்கிட்ட கொண்டு வந்து ஜெபிக்க கொண்டு வந்தாங்க கொடியாவை. ஜெபித்த போது அந்த 2 மாதங்களிலே அவன் கர்ப்பம் தரித்து இவனை பெற்றாங்க. பெற்ற உடனேயே அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. அவர் வந்து அம்மா லட்டு மாதிரி ஒரு பிள்ளை, இப்போ லட்டு மாதிரி தான் இருக்கிறான். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது இன்னும் உன்னை மகிமையாக மேன்மையாக வைப்பார். உன்னுடைய சுய சித்தத்தின் மேலே சார்ந்து கொள்ளாத, ஆண்டவருடைய கரத்தில் உன் வாழ்க்கையை கொடுத்து பார். ஆண்டவரை நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ சரி. ஆண்டவருக்கு சோத்திரம். ஒரு நாளும் நம்முடைய சித்தம் நிறைவேறாது. நம்முடைய சித்தம் தேவ சித்தம் தான் நிறைவேறும். ஆமேன்னு சொல்லுவோம். யோனா சுய சித்தத்தின் மேலே சார்ந்து ஆண்டவர் மேலே கோச்சிக்கிட்டு அவர் தர்ஷி பட்டணத்துக்கு போனார். ஆனால் கடலில் போகும்போதே கடல் கொந்தளிக்கிறது. கப்பல் என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த ஒரு யோனாவின் நிமித்தமாக கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் நஷ்டம்தான் தம்பி. நீங்கள் எங்கேயாவது தவறான இடத்துல தேவ சித்தம் இல்லாத இடத்துல நம்ம உட்கார்ந்துருப்போம்னா அந்த கப்பலுக்கு கஷ்டம், கப்பலில் இருக்கிறவனுக்கு கஷ்டம். எல்லாத்தையும் எடுத்து போட்டால் அப்போவும் புயல் நிற்கிற மாதிரி கப்பல் தப்புற மாதிரி காணும். பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாரும் வேண்டிக்கிறான். ஆனால் ஒருத்த மாத்திரம் நிம்மதியாக தூங்குறான். கப்பலின் அடித்தட்டில் யோனா கொரட்டை விட்டு தூங்குறான். இவனெல்லாம் ஐயோ குய்யோன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். யாரா இவங்க சீட்டு போட்டு பார்க்குறாங்க. போட்டால் கரெக்டாக யோனா மேலே வருது. ஐயோ யாருன்னு அவரை தட்டி எழுப்பி நீ யார்பானா அவர் சொல்கிறார், நான் ஜீவனுள்ள தேவனுடைய பயபக்தி உள்ளவன், அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறேன். தெரிது, நீ ஓடி போகிறது உனக்கே தெரிது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் ஆண்டோர் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்க மாட்டேங்குது. இப்போ என்ன செய்யறது கேட்குறாங்க. அவருக்கு ஒரே வழி என்னன்னா, இந்த ஆண்டவர்கிட்ட என்னால் போராட முடியாது. ஆமேன் ஆமேன். தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் இருந்தால் அதுதான் நிறைவேறும். என்ன பண்ணலாம்? என்னை கடலில் தண்ணியில் தூக்கி போட்டுருங்க அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, என் வாழ்க்கை முடிஞ்சிட்டையா, இந்த ஆண்டவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னால் பட முடியாது. நிறைய பேர் இப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் அதை மகிமையாய் மாற்றுவார். ஆண்டவருக்கு சோத்திரம். நான் பிடிவாதமாக ஆண்டவருடைய அழைப்பை கேட்காதபடி நான் இஷ்டம் போல் நடந்துகிட்டு இருந்தேன். ஒரு காசுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. என்றைக்கு ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஊழியத்திற்கு முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேனோ அன்றையிலேருந்து கர்த்தர் என் வாழ்க்கை. அதனால தான் இன்றைக்கு நான் ஒரு சூட் போட்டுன்னு உங்கள் முன்னால் நிற்கிறேன். மை டியர் சர்ச், ஐ டெல் யூ வித் டியர்ஸ், கண்ணீரோடு சொல்கிறேன்,
ஐ எம் நாட் worthy. நிறைய பேர் பார்க்குறாங்க என்ன. ஒரு நாள் ஒரு தம்பி என்னை பார்த்து இந்த சூட்டை போட்டு, பாஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், நான் காசு கொடுத்து வாங்கலை, யாரும் gift கொடுத்தது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டுடைய கரத்தில் நம்ம கொடுத்துருவோம்னா அதுபோல் மகிமை வேறு ஒன்றுமே கிடையாது. தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே வாசிங்க 21வது வசனம். அவளுடைய புருஷனும் இறந்தபடியினால் அவள் மகிமை அவ ஒருத்தி தாயா சொல்றா. அங்க யுத்தத்தில் இருந்தவன் ஒருத்தன் அதை குறித்து கவலைப்படலை. அவன் தோற்று முறியடிக்கப்பட்டு எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. 30,000 பேரை சாக கொடுத்து வாசிங்க. மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் அந்த அம்மா சொல்றாங்க. அந்த பிள்ளைய வேதனையோடு பெற்றிருக்கிறார், ரொம்ப வேதனை பெற்றிருக்கிறார். 20வது வசனத்தை வாசிங்க. அவள் சாக போகிற நேரத்தில் அவள் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, சாக போறாயா? ஒரு ஆண் பிள்ளையை பெற்றதுக்கு சந்தோஷத்தோடு ஒரு பிள்ளையை பெற்ற நான் செத்தா பரவாயில்லன்னு அப்படி சொல்லலை. மகிமை இஸ்ரவேலரை விட்டு போனது. எனக்கு அருமையான தேவச்சனமே, உன் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை, அந்த உடன்படிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை, இந்த வேதாகம் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி உன்னுடைய மையத்தில் இல்லைன்னா நாம் பிடிபட்டு போவோம், முறியடிக்கப்படுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த வசனம். ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னேயும் பினகாசும் மாண்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். ஏலி அவர்களை கண்டிக்கவில்லை. கண்டிப்பாக கண்டிக்கணும். இப்போல்லாம் பிள்ளைங்க மிரட்டுறாங்களா, நான் செத்துருவேன், சாவு. யாராவது சாகுறேன்னா காப்பாற்றாதீங்க, சாகட்டும். அந்த உயிர் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை. நீ தற்கொலை பண்ணி சாகாமல் போனேன்னா போலீஸ்காரன் வந்து உன் மேலே தற்கொலை முயற்சி கேஸ் போடுவான். நீ கோர்ட்டுக்கும் அலையணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு என்னையா நான் செத்தா கேட்க முடியுமா? அப்போ நீங்கள்லாம் அரசாங்கம், இந்திய குடிமக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தக்காரன், நீ உன் உயிரை மாய்த்து கொள்ள முடியாது. அப்படி என்றால் பரலோகத்தின் தேவன் ஆண்டவர் சொல்றார், உங்களை பிரமிக்கத்தக்கதாக உண்டாக்கி இருக்கிறாரு. உன் கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஒரு ஆமேன்னு சொல்லுவான். இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரோட கருவையும் ஆண்டவர் கண்டிருக்கிறார். யோபு வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கரு உருவான நாள் இரவு சபிக்கப்பட்டிருக்கட்டும். ஏன்னா இவ்வளவு கேவலமாக என் வாழ்க்கை மாறிடுச்சு, இவ்வளவு செல்வந்தனாக இருந்தேன், ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்து போனேன், அவ்வளவு வேதனை. அவர் சொல்கிறாரு, அந்த பிள்ளை நான் தான் அந்த பிண்டமாக பிறந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சோத்துரு. ஏன்னா அவ்வளவு வேதனை. அப்படி யாருக்கும் ஒரு வேதனை இல்லையே, ஏன் நீங்கள் சாகணுன்றீங்க? ஆண்டோடைய கரத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புவிடு. நானும் ஒரு நாள் அப்படி யோசித்தேன். எனக்கு வேலையை கிடைக்கல, 28 வயசாச்சு, எல்லாம் முயற்சி பண்ணேன், யாரோ பிடிச்சி சிபாரிசு பண்ணாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேர் ஹவுஸ் கார்பரேஷனுடைய ஒரு சேர்மன், என்னுடைய சித்தப்பாக்கு கிளாஸ்மேட்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவருடைய ஆஃபீஸ்க்கே என் சித்தப்பா கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கலாம். கர்நாடகா கவர்மெண்ட்டில் போட முடியல. தேவ திட்டம் இருக்கிறது. என்றைக்கு நான் ஆண்டவருக்கு அவருடைய சித்தத்துக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், அன்றைக்கு தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கருமையான சனமே, ஒன்று வருத்தத்தோடு சொல்கிறேன், நிறைய பேர் என்கிட்ட போட்டி போட்டு
அது எப்படி அவர் மாத்திரம் சொல்லி போட்டி போடுறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கிருபையில் ஓடுற வண்டி. தண்ணியில் ஓடல, பெட்ரோலில் ஓடல, கிருபையில் ஓடுது. இதுக்கிட்ட போட்டி போடாது. The language which I speak is amazing. நான் பேசுகிற மொழி இருக்குது ஆங்கிலம். நான் படிப்புக்கும் நான் பேசுகிற அந்த லாங்குவேஜ் கமாண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உடுத்துகிற உடைக்கும் என் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் கிருபை. நான் என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். சமீபத்தில் யாரும் என்னுடைய சித்தவா மகன் அவன் வரான். ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வரான். அவனே கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறான், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அவன் வந்து என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்து ஒரு 5 நிமிஷத்தில் நான் சொன்னான், அண்ணே உங்கள் ஆஃபீஸ் கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி 10-20 பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கும் நான் தகுதி இல்லை. நான் அதை திட்டமிடலை. தம்பி, யார் திட்டமிட்டது? சாலமோன் சொல்லு. அவன் தான் பாஸ்டர் இப்படி பண்ணிடலாம், பாஸ்டர் அப்படி பண்ணி, இங்கே எந்த லைட் போட்டுடலாம், இங்கே எதை பண்ணிடலாம், எதையாவது பண்ணு. நான் எல்லாரும் என்னுடைய ஆஃபீஸை பார்த்து கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஆண்டவர் கிருபை. இன்றைக்கும் நான் வர்றதுக்கு முன்னாலேயும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, வேதத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க உம்முடைய கண்களில் கிருபை கிடைச்சதுதானா சொல்லி நோவா சொல்கிறாரு. அதனால தான் பேழையை கட்டினார். உம்முடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனா உம்முடைய மகிமையை நான் பார்க்கணுன்னு மோசே சொல்கிறார். அவருடைய மகிமையை கர்த்தர் பார்த்தார். அவர் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த மகிமை இஸ்ரவேலரை விட்டு விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத். கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தூங்குறவங்க மாத்திரம் ஒன்று சொல்லிடுங்க, இல்லை யாரும் தூங்கலை. ஒரு பையனுக்கு இக்கபோத்துன்னு வைக்கிறாங்க. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. இப்போ கூப்பிடும் போதெல்லாம் இக்கபோத், ஐக்கபோத் இந்த இங்கிலீஷ் கூடும் போதெல்லாம் கேவலமாக இருக்காது, மகிமையே இல்லாண்டு. அதாவது உன் வாழ்க்கையில் இல்லாமல் போனப்பா பரவாயில்ல, இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் இஸ்ரவேல் மகிமை இல்லாமல் போயிடுச்சு. அந்த உடன்படிக்கை தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த அந்த பெட்டி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் நிறைந்த உன் வாழ்க்கை. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், I cannot afford to leave the presence of God. என்னால் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கவே முடியாது. ஆமென். அவருடைய கிருபை இல்லாமல் எனக்கு வாழ தெரியாது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். என் கண்ணில் தண்ணி தான் வருது. அவர் கிருபை மாத்திரம். நான் இப்போ கூட வர்றதுக்கு முன்னால் 10 வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போவும் சொன்ன, ஆண்டவரே உங்கள் கிருபை. அப்போவும் அந்த பாட்டை நினைவு கூர்ந்தார். உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உங்கள் கிருபை இல்லாமல் எனக்கு வாழவும் தெரியாது. அப்படி தான் இது வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்தார். 42 ஆண்டுகளாக ஊழியத்தில் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார்னா எத்தனையோ பாடுகளை கடந்து வந்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அவங்க வாழ்க்கையில் தோல்வியை அவர்களை காண செய்தது. இதையெல்லாம் சாமுவேல் சொல்றாரு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். 3வது வசனம் சொல்கிறது, உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சுயமாய் முயற்சி செய்யும் போது தோல்வியையே தழுவும். கர்த்தர் நம்மை நடத்தும் போது வெற்றியை காண செய்வார். 1 சாமுவேல் 7:6. அவர்கள் அப்படியே மிஸ்பாவில கூடி வந்து தண்ணீர் மொண்டு
கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணார்கள். ஆமென். ரொம்ப டேஞ்சர் உபவாசம் பண்றது. உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உபவாசம் பண்ணியனா அறிக்கை இடணும், உன்னை மாற்றிக்கொள்ளணும். பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவில சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் சோதனம். அவங்க அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள் தெரிஞ்சு அவங்க மேலே யுத்தம் பண்ண வரான். தொடர்ந்து பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை தாக்கி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வேற வழியே இல்லை. என்ன காரணம்? சாமுவேல் சொல்கிறார், உங்களை விட்டு அந்த விக்கிரகங்களை இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால், அப்படியானா அந்நிய தேவர்களை, அது எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிறதோ அன்றைக்கு அந்நிய தேவங்கள் பாகாலையும் அஸ்திரோத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தான். அதனால் தோல்வியை அவன் அழுகிறான். ஆண்டவருக்கு சோதனம். பிறகு அவன் சொல்கிறான், 8வது வசனம், சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்கள் பெலிஸ்தியன் கைக்கு நீங்களாக்கி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஏன் நீ ஜெபம் பண்றது? சாமுவேலை போய் கேட்குறான் ஓயாமல். ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாததை ஒழித்து வைத்து கொண்டிருக்கிற நினைக்கிற, ஆனால் அங்கே ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. இப்போ 7வது வசனத்தை, இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவில கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை. ஜெபம் பண்றாங்கன்னு உடனே இதுதான் சரியான நேரம். இவனை இப்போ என்ன பண்ணான்? எப்படி ஜெபம் பண்றான்? சண்டை போட முடியுமா? ஆண்டவர் சோதனம் பாருங்க. பிசாசு எந்த நேரம் பார்த்து தாக்குறான். பெலிஸ்தியர் அவ்வளவு கவனமாக அவங்க எல்லா விக்கிரகங்களை அப்புறப்படுத்தி 5வது வசனம், சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படி இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவில கூட்டுங்கள் என்றான். அவர் அப்படியே மிஸ்பாவில கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி ஆண்டவருக்கு சோத்திரம் சுத்திகரித்து கொண்டான். உபவாசம் பண்ணான், ஜெபம் பண்ணான். அவர்கள் நடுவில் இருக்கிற விக்கிரகங்களை அகற்றி போட்டார்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். 10வது வசனம், சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி ஆண்டவருக்கு சோத்திரம். அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்றுக்குதா? என்ன படிங்க சரியா? பட்டு விழுந்தார்கள். சும்மா விடலையா? பட்டு விழுந்தாதான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. பலனற்று ஒரு சோகையை போல அவன் விழுந்துட்டான். ஆண்டவருக்கு சோத்திரம். 14வது வசனம், பெலிஸ்தர் இஸ்ரவேலின் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டும் பட்டணங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. கரங்களை உயர்த்தி அவங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும் போது ஆண்டவர் அவருடைய பட்டணங்களை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறார். அவைகளின் எல்லா எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையில இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துன்னு சொல்றார். இந்த எபினேசர் இதற்கு பிறகுதான் அந்த கல்லை நாட்டி வச்சாங்க. அந்த பெலிஸ்தர் மீது வெற்றியை தந்தார். இதுவரைக்கும் அவர்களை முறியடித்து எங்களை பத்திரமா கொண்டு வந்தார். அதனால அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்படி எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் இந்த இடத்தை ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், இது இஸ்ரவேலருக்கு மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடம் மிஸ்பாவுக்கும்
சேனுக்கும் நடுவில் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியங்களை இந்த எபினேசர், அதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அவர்கள் தோற்ற இடத்துல வெற்றியை பெறும் எபினேசர் அவர். 2வது, நம்மோடு இருந்து செயல்படுகிற எபினேசர். 3வது, இழந்ததை திரும்ப பெற செய்யும் எபினேசர். இந்த எபினேசர் இந்த 3 காரியங்கள், தோற்ற இடத்துல வெற்றியை தருகிறான், நம்மோடு இருந்து செயல்படுகிறான். நம்ம விட்டு விக்கிரகங்களை அகற்றுவோம்னா நம்மோடு இருந்து அவர் செயல்படுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 92:12, நாம் நீதிமான் பனையை போல செழிக்க பண்ணுகிறான். பனை மரம் பயங்கரமான சூறாவளி காற்று அடிக்கும்போது அது எப்படி இருக்கும் என்று தெரியுமா? யாராவது பார்த்து இருக்கிறீங்களா? அந்த மரம் அந்த சூறாவளி காற்று நேரத்தில் அப்படியே தரையை தொடும் அளவும் வளையும், வளைந்து விடுமானால் கடைசியில் சூறாவளி காற்று நிற்கும்போது அது அந்த பனைமரம் திரும்பவும் வேகமாக பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் போராட்டம், சூறாவளி உன்னை விழத் தள்ளுகிறது. ஆனால் அப்படி அது சாய்ந்து அந்த சூறாவளி நின்ற உடனேயே புது பலனோடு எழுந்து நிற்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு இது ரொம்ப மிக சுவாரஸ்யமானது. சூறாவளி காற்றின் வேகத்தில் பனைமரம் தரையை தொடும் அளவிற்கு வளைந்தாலும் அது அந்த நேரத்தில் இன்னும் உறுதியாய் அது எழுந்து நிற்கிறது. ஆமென். அப்படி வளைந்து நிற்கும்போது ஒரு புது பலனோடு எழுந்திருக்கிறது, வலிமை உள்ளதாய் மாறுகிறது என்பது தான் இதனுடைய சிறந்த சிறப்பு. பனைமரம், அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீதிமான் பனையை போல செழிப்பான். இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு அதுதான். பனைமரம் போல செழித்து இருப்போம் என்று தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார். கடினமான நேரங்கள் நம்மை எதிர்த்து வந்தாலும் அவர் அந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். பயங்கரமான பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக எழும்பி நம் சந்தோஷத்தை, சமாதானத்தை மற்றும் வெற்றியை அது பறிக்க முயற்சிக்கும் போது கர்த்தர் அந்த நேரத்தில் நமக்கு பனைமரத்தை போல நம்ம மாற்றி, சூறாவளி காற்று பயங்கரமான வேகத்தில் வீசும்போதும் முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமான வலிமை உடையவர்களாய் உங்களை திரும்ப எழும்பி நிற்க செய்வார். கடந்த வருடத்தில் நீங்கள் எதிர்கொண்ட பயங்கரமான பிரச்சனைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் சந்தித்த இந்த பிரச்சனைகளில் எல்லாம் உங்களை இன்னும் அதிகமாக வலிமையுள்ளவர்களாக நம்மை மாற்ற தான் கர்த்தர் நமக்கு அந்த சூறாவளியை, நம்முடைய போராட்டங்களை அனுமதிக்கிறார். தேவனை சார்ந்திருப்போம். நீங்கள் இன்னும் அதிகமாக புது பலத்தையும் வல்லமையும் உடையவர்களாக மாற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபத்திலும் இன்னும் பலப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய ஜெபத்தில் இன்னும் பலப்படணும். நீங்கள் வெற்றியை நோக்கி செல்ல இன்னும் அதிகமான பிரகாசமான நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த ஆண்டு பிரகாசமான நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் பட்டு விழுந்து போனவர்கள் அல்ல, புது பலனோடு எழுந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அதான் எபினேசர், உதவியின் கல். எதுவும் உங்களை பின்னுக்கு இழுக்கும்படி இடம் கொடுக்காத கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து முன்னேறி செல்ல ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அங்கே வெற்றி பெற்று அந்த பெலிஸ்தரெல்லாம் பட்டு விழுந்த பிறகு அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லைகளில் இன்றைக்கு முறியடித்த உன்னுடைய எதிரி
என்றைக்குமே எழும்ப போறதில்லை. உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சபை, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். சாமுவேல் மரிக்கும் மட்டுமாக எமோரியருக்கு சமாதானம் இருந்தது, யுத்தம் இல்லை. 14வது வசனம், பெலிஸ்தர் இஸ்ரவேலின் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மற்றும் உள்ள பட்டணங்களுக்கு இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையில இராதபடிக்கு விடுவித்து கொண்டா. ஒன்னும் உன் கையிலிருந்து பறிக்கப்பட்ட ஒன்று நீ இழக்க மாட்ட, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு ஆண்டு தான் அந்த எபெனேசர். இதுவரைக்கும் உதவி செய்த தேவன் இன்னும் நோடு கூட இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி அவர்களோடு இருந்ததினால பெலிஸ்தர் வரவே இல்லையா. 15வது வசனம், சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் அப்படின்னா அவங்களுக்கு புத்தி சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ நீங்கள் ஆண்டவரை மறந்து போகாதீங்க, ஆண்டவரை விட்டு தூர போகாதீங்க, உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் இழக்க கொடுக்காதீங்க. தைரியமாக ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் நம் நடுவில் அவர் உதவியின் கல்லாக அவர் நமக்கு ஒரு நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது உதவியின் கல், அதுக்கப்புறம் ஞாபக குறியீட்டுக்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் ஒரு கல்லை குறித்து மதுரையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது மயில் கல். அவன் சொல்கிறான் தீபமேற்ற கல் இல்லையா. அது கீழே சர்வே நம்பரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. சொன்னால் இல்லை இது மேலே தான் ஏற்றணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கல்லை ஒருத்தனாலையும் தள்ளவும் இந்த நாள் வரைக்கும் அது நினைவூட்டும் கற்களாய் ஞாபக குறியீட்டு கல்லாய் இருக்கிறது, உதவியின் கல்லாய் இருக்கிறது. நீங்கள் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். அவர் எபெனேசர். இம்மட்டும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இம்மட்டும் மாத்திரமல்ல, இனியும் வருகிற நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலையும் ஆண்டவரே மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக ஆண்டவரே ஒரு கல்லை ஆண்டவரை எடுத்து நிறுத்தி ஆண்டவரே இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டாங்க. அப்படி எங்கள் வாழ்க்கையில் உதவியின் கல்லா, ஞாபக குறியீட்டுகிற ஒரு கல்லா, இதுவரைக்கும் உதவி செய்தார் என்று எங்களை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிற ஒரு ஞாபக குறியின் கல்லாண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி இந்த 2026 ஆண்டவர் இம்மட்டும் உதவி செய்து இனியும் எங்களோடு கூட இருந்து எங்களை காக்கிற எங்களை நடத்துகிற தேவன். ஆண்டவரே ஞாபக கல்லா, ஆண்டவரே நினைவூட்டுகிற ஒரு கல்லா, ஆண்டவரே ஒரு ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லா இம்மட்டும் என் ஆண்டவர் உதவி செய்தீர். இனி எங்களோடு கூட இருப்பீர். இந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரை அரவணைத்து அணைத்து கொண்டு உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெப நிலையில் இருக்கும்போது ஒரு பாடலை பாடுவோம். இந்த கல்வாரி காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வோம். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் அந்த கேடடைந்தவனாய் அவர் சிலுவையில் தொங்கினார். அவருடைய இரத்தம் முழுவதுமாய் உலகத்திற்காக நமக்காக சிந்தப்பட்டது. அவருடைய சரீரத்தை அவர் பிற்க கொடுத்தாரு. அதை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த காத்தோம். பாடுகள் எப்போதும் நினைத்தால்
இசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கடைசியாக நாம் ஜெபித்து நம்முடைய ஆராதனை முடிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நாளில், இந்த புதிய நாளின் ஆண்டவரே முதல் தேதியினுடைய அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் புதிய நம்பிக்கையோடும் ஆண்டவரே ஒரு உதவியின் கல், ஞாபக குறியீட்டின் கல்லா ஆண்டவரே அந்த எபனேசர் ஆண்டவரே நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இன்றைக்கு ஒரு புது நம்பிக்கையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஞாபகத்தை ஆண்டவரே ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக எங்களை வழிநடத்தக்கூடிய வாக்குத்தத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்து நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.